தான் திரும்ப திரும்ப சொல்கிறார், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று. இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியிலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை முதலில் அவர் வெளிப்படையாக அறிவிக்கட்டும், அதன் பின்னர் கருத்து சொல்லலாம். சார், திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல முருகன் மலையா சிக்கந்தர் மலையா திமுக அரசு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விமர்சனமே முன்வைக்கிறார் அமித்ஷா. இன்னொன்னு தென் தமிழகத்துல ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிவினைவாதம் உண்டாகி திமுக அரசியல் லாபம் காட்டுறதாகவும் சொல்லியிருக்காரு. பாஜக தான் மதவாத அரசியலை செய்கிறது, சாதியவாத அரசியலை செய்கிறது. எல்லா மாநிலங்களிலும் இப்படி அரசியல் செய்துதான் அவர்கள் வன்முறைகளுக்கு வித்திடுகிறார்கள். ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடையே பகைமையை வளர்க்கிறார்கள். இது ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. ஆனால் அவர் திமுக அரசு மீது பழி போடுவது ஆச்சரியமாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது.